நற்கருணையிலே எழுபவரே ஆராதனை புரிவோம். எம்மருகினிலே வருபவரே ஆராதனை புரிவோம். நற்கருணையிலே எழுபவரே ஆராதனை புரிவோம். எம்மருகினிலே வருபவரே ஆராதனை புரிவோம். வருக வருக என்று அழைக்கும் மனதில் வந்து அமர்ந்து அமர்ந்து அன்பை பொழிபவரே, நினைவு முழுதும் அன்பில் நனைந்து நனைந்து உம்மை முழுதும் இணைந்திருக்க அழைப்பவரே, வருக வருக என்று அழைக்கும் மனதில் வந்து அமர்ந்து அமர்ந்து அன்பை பொழிபவரே, நினைவு முழுதும் அன்பில் நனைந்து நனைந்து உம்மை முழுதும் இணைந்திருக்க அழைப்பவரே, உமது அருகில் இருந்தால் கவலை மனதில் இல்லையே, உமது உறவில் இருந்தால் மனது மகிழ்ந்து துள்ளுதே. பிதா சுதன் பரிசுத்த ஆவியானவரின் பெயராலே ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித பவுல் உரோமியருக்கு எழுதிய திருமுகத்தில் இருந்து வாசகம். அதிகாரம் 12, இறை வார்த்தை 12. எதிர்நோக்கி இருப்பதில் மகிழ்ச்சி கொள்ளுங்கள், துன்பத்தில் தளரா மனதுடன் இருங்கள், இறை வேண்டலில் நிலைத்திருங்கள். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. அன்பார்ந்தவர்களே, ஆண்டவராகிய கடவுள் இந்த நாளில் உங்களுக்கு இந்த வார்த்தையை கொடுக்கின்றார். துன்பத்தில் தளரா மனதுடன் இருங்கள் என்று சொல்லி, அப்படி நம்மால் இருக்க முடியுமா? துன்பத்தில் தளராத மனதோடு நம்மால் வாழ முடியுமா என்கின்ற ஒரு கேள்வியை நாம் எழுப்பினோம் என்றால் அது ஒரு முடியாத ஒரு காரியம். துன்பம் நம்மை ஆட்கொள்ளக்கூடிய வேளையிலே அந்த துன்பத்தில் இருந்து வெளியிலே வர முடியாதபடி அநேக மக்கள் பரிதவித்து போவார்கள். அநேக பேர் தன்னுடைய ஆத்துமாவை இழந்து போவார்கள். அநேக பேர் துன்பத்தின் நடுவில் உருவாகக்கூடிய நேரத்திலே என்ன செய்ய வேண்டும் என்பதை அவர்கள் இழந்து போவார்கள். இந்த மதியின்மையோடு அவர்கள் சில நேரங்களில் முடிவு எடுத்து விடுவார்கள். எனவேதான் இந்த நாளில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இவ்வாறு சொல்லுகின்றார், என் மகனே என் மகளே, துன்பத்தில் தளரா மனதுடன் இருங்கள் என்று சொல்லுகின்றார். பாருங்கள் அன்பார்ந்தவர்களே, யோபு அருமையாக சொல்லுகின்றார். யோபுவை பற்றி நாம் கேள்விப்பட்டு இருக்கின்றோம். அவருடைய அந்த அதிகாரம் முழுவதையும் நாம் வாசித்து இருக்கலாம். அந்த யோபு எப்படி ஒரு செல்வந்தராக இந்த உலகத்தில் வாழ்ந்தார், அவர் கடவுள் மீது எவ்வாறு நம்பிக்கை வைத்திருந்தார் என்பதை முதல் 3 அதிகாரத்தில் நாம் பார்க்கலாம். தொடர்ந்து நாம் வாசித்தோமே என்றால் அவர் எவ்வாறு ஆண்டவரோடு ஒன்றித்திருந்தார் என்பதையும் நாம் பார்க்க முடியும். நம்பிக்கையை கடவுள் மீது வைத்து விசுவாசத்தோடு ஆண்டவர் எனக்கு கொடுத்தார், ஆண்டவரிடமிருந்து எடுத்துக் கொண்டார் என்று அந்த துன்பமான சூழ்நிலைகளிலும் கூட அவர் ஆண்டவரில் நிலைத்திருந்தார். பாருங்கள் அன்பார்ந்தவர்களே, யோபு புத்தகம் 5வது அதிகாரம் 7வது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, நெருப்பு சுடர் மேல் நோக்கி எழுவது போல துன்பத்திற்கு என்றே தோன்றினர் மனிதர் என்று சொல்லுகின்றார். பாருங்கள், நெருப்பை நாம் பார்த்து இருக்கின்றோம். நாம் ஒரு பதரை கொளுத்து விட்டோம் என்றால் நெருப்பு வேகமாக அந்த பதர் முழுவதையும் எரித்து சாம்பலாக்கும். அந்த நேரத்திலே அந்த நெருப்பு முழுவதும் மேல் நோக்கி செல்லும். அந்த புகையும் அதிலிருந்து வரக்கூடிய புகையும் மேல் நோக்கி செல்லும்.
வேளையிலும் அதை நாம் எதிலும் ஒரு கட்டுப்பாட்டுக்குள் வைக்க முடியாது. அது போலதான் இந்த உலகத்தில் ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்த பிறகு ஆண்டவர் அவர்களை சபித்த பொழுது அவர்கள் மீது இரக்கம் கொண்ட கடவுள் அவர்களுக்கு சில தண்டனைகளை கொடுத்தார். அந்த வேளையில் தான் நாம் இந்த உலகத்தில் சாபத்தை சந்தித்திருக்கின்றோம். அதை குறித்து யோபு சொல்லக்கூடிய வேளையில் துன்பத்திற்கென்றே மனிதர்கள் தோன்றினார்கள் என்று சொல்லுகின்றார். பாருங்கள், அந்த வேதனையோடு அந்த துன்பத்தில் இருந்த யோபு இவ்வாறு சொல்லுகின்றார். எனவே அந்த துன்பம் வரக்கூடிய வேளையில் அந்த துன்பத்தில் இருந்து எவ்வாறு வெளியே வர வேண்டும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எப்படி நாம் அறிந்து கொள்வது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் இருந்துதான். அவர் இந்த உலகத்தில் வாழும் பொழுது நமக்காக துன்பப்பட்டாரே, அவர் பட்ட அந்த கல்வாரி பாடை இதுவரை இந்த உலகத்தில் வேறு யாரும் பட்டது கிடையாது. அந்த அளவுக்கு கொடூரமான துன்பத்திற்கு உள்ளானார். பாவமே அறியாத அவர் பாவமாக்கப்பட்டார், சாபமாக்கப்பட்டார். அவர் நமக்காக எல்லாவற்றையும் இழந்தார் அன்பார்ந்தவர்களே. ஆனால் நாம் அதை அறிந்து கொள்ளாதபடி, அறிந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக வாழாதபடி மீண்டும் மீண்டுமாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அந்த கல்வாரி சிலுவையிலே நாம் அறைந்து கொண்டு இருக்கின்றோம். யோபு 6வது அதிகாரம் 10வது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, அழிக்கும் அல்லலிலும் அகமகிழ்வேன், தொடரும் துயரிலும் துள்ளி மகிழ்வேன், ஏனெனில் தூயவரின் சொற்களை மறுத்தேனில்லை என்று சொல்லுகின்றார். ஆம் அன்பார்ந்தவர்களே, அழிக்கும் அல்லலிலும் நான் அகமகிழ்ந்து சந்தோஷமாக இருப்பேன். தொடர்ந்து துயரங்கள் வந்தாலும் கூட நான் துள்ளி குதிப்பேன், ஏனென்றால் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கின்றார் என்று சொல்லுகின்றார். ஆம் அன்பார்ந்தவர்களே, அதுதான் உண்மையான விசுவாசம். துன்பத்தில் தளராமல் மன பலத்தோடு இருப்பது. ஏனென்றால் அவர் ஆண்டவர் கொடுத்த அந்த ஆசீர்வாதம் எல்லாவற்றையும் அனுபவித்திருந்தார். ஆண்டவரோடு அவர் இணைந்து இருந்ததையும் ஆண்டவர் அவரோடு நடந்ததையும் அவர் நன்றாக புரிந்திருந்தார். அதன்படி இந்த உலகத்தில் அவர் வாழ்ந்தார். ஆனால் தோல்வி வந்த வேளையிலும் அன்பார்ந்தவர்களே, அவர் தன்னுடைய மனைவியை பார்த்து சொன்னார். எவ்வாறு சொன்னார் தெரியுமா? ஆண்டவர் எனக்கு கொடுத்தார், ஆண்டவர் எடுத்துக் கொண்டார், ஆண்டவருடைய கரத்திலிருந்து எப்பொழுதும் நன்மை மற்றும் பெற்றுக்கொண்டு இருப்பதா என்று சொல்லுகின்றார். ஒருவேளை நன்மை மட்டும் தொடர்ந்து வந்து கொண்டே இருந்து என்றால் அன்பார்ந்தவர்களே, நீங்கள் மறுதலித்து விடுவீர்கள், ஆண்டவரை தேட மாட்டீர்கள். எனவேதான் இன்பமும் துன்பமும் மாறி மாறி நம்முடைய வாழ்க்கையில் வரும் பொழுது நாம் சில நேரங்களில் ஆண்டவரை தேடாமல் இருந்தாலும் கூட, ஆண்டவரை நோக்கி இல்லாமல் இருந்தாலும் கூட, அந்த துன்பம் நம்மை ஆட்கொள்ளக்கூடிய வேளையிலே நாம் ஓடி சென்று ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளாய் இருக்கின்றோம். ஆம் அன்பார்ந்தவர்களே, துவண்டு போய்விடாதீர்கள். துன்பம் வருகின்றதா? அது இயற்கையே. சில வேளைகளில் துன்பம், நீங்கள் ஏதாவது தவறு செய்யாமலே உங்களுடைய வாழ்க்கையில் துன்பம் வரலாம். சில நேரங்களில் நீங்கள் தவறினால் துன்பம் வரலாம், அல்லது உங்களுடைய பிள்ளைகள் செய்த தவற்றினால் துன்பம் வரலாம், மனைவி செய்த தவற்றினால் துன்பம் வரலாம், கணவர் செய்த தவற்றினால் துன்பம் வரலாம், அல்லது நம்முடைய மூதாதையர்கள் செய்த தவறினால் அந்த துன்பம் இருக்கலாம். ஆண்டவரிடம் வாருங்கள், அவருடைய பாதத்தருகில் வந்து அவரை நோக்கி நீங்கள் ஜெபிக்கக்கூடிய வேளையிலே எல்லாவற்றையும் அவர் எடுத்து மாற்றக்கூடிய தெய்வமாய் இருக்கின்றார். ஆம் அன்பார்ந்தவர்களே, ஒரே ஒரு காரியத்தை நீங்கள் செய்ய வேண்டும். உங்களுடைய வாழ்க்கையில் துன்பம் வரக்கூடிய வேளையிலே உள்ளத்தில் உண்மை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். சில நேரங்களில் நாம் கடவுளை மறுதலித்து விடுவோம். கடவுள் கொடுத்த ஆசீர்வாதத்தை கூட அந்த துன்பமான சூழலில் இழந்து விடுவோம். சீராக் 2வது அதிகாரம் 2-3 வார்த்தை இவ்வாறு சொல்லப்பட்டு இருக்கின்றது. உள்ளத்தில் உண்மை உள்ளவனாய் இரு, உறுதியாக இரு, துன்ப வேளையில் பதட்டமுடன் செயலாற்றாதே, ஆண்டவரை சிக்கன பிடித்துக்கொள், அவரை விட்டு உலகி செல்லாதே, உன் வாழ்க்கையின் முடிவில் வளமையடைவாய் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது. துன்பமான சூழ்நிலையில் பதற்றத்துடன் செயல்படாமல் ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்து ஆண்டவரோடு ஜெபித்து ஆண்டவருடைய கரங்களை பற்றி கொண்டு நடக்கக்கூடிய பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானிக்கக்கூடிய வேளையிலே அந்த துன்பமான சூழ்நிலையில் ஆண்டவர் உங்களோடு பேசுவதை நீங்கள் உணர்ந்து கொள்ள முடியும். அன்பார்ந்தவர்களே, எத்தனை பேருக்கு இந்த ஒரு அனுபவம் இருக்கின்றது? என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை துன்பமான சூழ்நிலைகளிலும் நான் தேடினேன்,
என்று உங்களுக்குள் ஒரு அனுபவம் இருக்கின்றதாம்? அல்லது இந்த துன்பமான சூழ்நிலையில் எவ்வாறு யோபு இருந்தாரோ அந்த நேரத்தில் அவருடைய நண்பர்கள் உலகபூர்வமாக வந்து அவருடன் பேசிய வேளையிலே அவருக்குள் இருந்த கோபம் அக்கினியாய் வெளிவந்தது போல் நீங்கள் துன்பமான சூழ்நிலையில் நீங்கள் போய் உங்களுடைய நண்பர்களிடம் பகிர்ந்து கொண்டீர்களா? ஆய்ந்து அறிந்து பாருங்கள். துன்பம் இந்த உலகத்தில் உண்டு. சாகும் வரை நம்முடைய வாழ்க்கையில் துன்பம் இருக்கும். ஆண்டவர் திராணிக்கு மேலாக நம்மளை சோதிக்க மாட்டார். கடவுளுக்கு தெரியும், என் மகன் என் மகள் இதற்கு மேல் துன்பத்தை அனுபவிக்க முடியாது என்பதை கடவுள் அறிந்திருக்கின்றார். ஏனென்றால் அவர் உங்களை தன்னுடைய உள்ளங்கையில் பொதித்து வைத்திருக்கின்றார், பொறித்து வைத்திருக்கின்றார். அவர் உங்களை எப்பொழுதும் அரவணைக்கக்கூடிய தெய்வமாய் இருக்கின்றார். சீராக் 2வது அதிகாரம் 11வது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கிறது, துன்ப வேளையில் ஆண்டவர் உங்களை காப்பாற்றுவார். சீராக் 3:15 சொல்லப்பட்டு இருக்கின்றது, உன் துன்ப நாளில் கடவுள் உன்னை நினைவு கூறுவார் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது. பாருங்கள், எவ்வளவு ஒரு ஆசீர்வாதமான கடவுள் நம்மோடு கூட இருக்கின்றார். துன்ப வேளையை காப்பாற்றக்கூடிய தெய்வம், துன்ப வேளையில் நம்மை நினைவு கூறக்கூடிய தெய்வம், துன்பம் வரக்கூடிய வேளையில் நம்மை ஆசீர்வதிக்கக்கூடிய தெய்வம், நமக்கு நம்மளை வேலியடைத்து பாதுகாக்கக்கூடிய தெய்வம் நம்மோடு கூட இருக்கின்றார். எனவே இந்த நாளில் நாம் ஆண்டவரிடம் கேட்போம், ஆண்டவரே போதும் அப்பா, திராணிக்கு மேலாமல் சோதிக்கப்படாமல் நீர் எங்களோடு கூட இருக்கின்றீரே, அதை எங்களுக்கு போதும் ஆண்டவரே. பொன்னும் பொருளும் எங்களுக்கு வேண்டாம், உலகப்புறமான ஆசீர்வாதம் வேண்டாம், நீர் மட்டுமே எங்களுக்கு போதும் என்று சொல்லி நீங்கள் கேளுங்கள். உங்களுடைய துன்பங்கள் எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை அறிந்திருக்கின்றார், உங்களை புரிந்திருக்கின்றார். எனவே அவர் தளரா மனதுடன் இருக்கும்படியான ஆற்றலை தன்னுடைய தந்தையிடமிருந்து பெற்றுக் கொடுப்பார். எனவே இந்த நேரத்தில் அதற்காக நாம் ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிப்போம். எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவே, தூயனல் ஆவியே, தந்தையே, இந்த அருமையான காலை பொழுதிற்காக நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, துன்ப வேளையில் எங்களுக்கு அரணாகவும் கோட்டையாகவும் இருந்து எங்களை வழிநடத்தி கொண்டதற்காக நன்றி ஆண்டவரே. தகப்பனே, எங்களை நோக்கி எவ்வளவோ தீய வார்த்தைகளும் தீய செயல்களும் அந்த வேளையிலும் கூட அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய பலத்தையும் ஆற்றலையும் கொடுத்தீரே, அதற்காக நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் தகப்பனே. அன்னை மரியாள் உலகத்தில் வாழ்ந்த பொழுது அவர்களுக்கு எதிராக எவ்வளவு அவதூறான வார்த்தைகளை மக்கள் பேசியிருப்பார்கள். புனித சூசேப்பருக்கு எதிராக எவ்வளவு அவதூறான வார்த்தைகளை பேசியிருப்பார்கள். அந்த நேரத்திலும் கூட அவர்கள் பதட்டமுடன் செயலாற்றாதபடி ஆண்டவரே, இந்த துன்பமான சூழ்நிலையிலும் கூட தளரா மனதுடன் உம்மை நோக்கி இருந்த அந்த குடும்பத்தை போல எங்களுடைய குடும்பங்களை மாற்றுவீராக, எங்களுக்கு அதே போல் மனங்களை தருவீராக ஆண்டவரே. எங்களுக்காக ஆண்டவரே நீர் ஒவ்வொரு நாளும் பரிந்து பேசி கொண்டிருப்பதற்காக நன்றி. எங்களுடைய துன்பங்கள் எல்லாவற்றையும் கல்வாரில் சுமந்து தீர்த்து விட்டதற்காக நன்றி. நாங்கள் துன்பத்தை சுமக்க முடியாது என்பதற்காக நீரே இந்த உலகத்தின் துன்பங்களை சுமந்து தீர்த்து கொண்டீரே ஆண்டவரே. எங்களை உமது கரங்களில் பொதிந்து வைத்து எங்களை ஆசீர்வதித்துக் கொண்டு இருக்கின்றீரே. என் பிள்ளை இதற்கு மேல் சோதிக்கப்படக்கூடாது என்பதற்காக ஆண்டவரே அல்லும் பகலும் கண் விழித்து எங்களை பாதுகாத்துக் கொண்டு இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. சீராக் 2:11 சொன்னதுபடி துன்ப வேளையில் அவர் முன்னை காப்பாற்றுவார் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது ஆண்டவரே. உமது வார்த்தைகள் உண்மை மெய்யானவை, நாங்கள் விசுவசிக்கிறோம் சுவாமி. துன்ப வேளையில் நீர் எங்களை காப்பாற்றி இருப்பதற்காக நன்றி. துன்ப நாட்கள் எங்களை நினைவு கூர்ந்ததற்காக நன்றி ஆண்டவரே. உம்முடைய 2வது வருகையின் போலும் ஆண்டவரே நாங்கள் உம்மோடு கூட வரக்கூடிய பலத்தை ஆற்றலையும் கொடுப்பீராக. இந்த உலகத்தின் வாழ்க்கை போதும் தகப்பனே, உலகம் முன்பாக சென்று வாழ்ந்த வாழ்க்கைகள் போதும் தகப்பனே. ஆண்டவரே, நாங்கள் எரிகிற அக்கினி சுடராய் இருந்து உமது பணிகளை செய்யக்கூடிய பலத்தை கொடுப்பீராக. ஒவ்வொரு குடும்பங்களிலும் இருந்து ஆண்டவரை இறை வாக்கினர்களை உருவாக்குவீராக, நற்செய்தி பணியாளர்களை உருவாக்குவீராக, அருட் சகோதர சகோதரிகளை உருவாக்குவீராக, குருக்களை உருவாக்குவீராக. அதன் மூலம் திருச்சபை நீ கட்டியெழுப்பும்படியாக ஆண்டவரே. விசுவாசத்தை அதிகரிப்பீராக, வல்லமையை கொடுப்பீராக, இழந்து போன சமாதானத்தை கொடுப்பீராக, இழந்து போன அமைதியை கொடுப்பீராக, பிரிந்து போன குடும்பங்கள் ஒன்றாய் சேருவனவாக ஆண்டவரே. இந்த நாளிலும் தகப்பனே, உபச்சார பழக்கம் குடி பழக்கத்திற்கு அடிமையாய் இருக்கக்கூடிய பிள்ளைகள் மனம் திருந்துவார்களாக, உம்மை நோக்கி வந்து பரிசுத்தத்தில் நிலைத்திருந்து உமது காரியங்களை செய்வார்களாக. அதற்கு நீ அவர்களை ஆசீர்வதியும் பலப்படுத்தும் ஆண்டவரே. இந்த அதிகாலையில் எங்களுடைய ஜெபங்களை கேட்டிருப்பதற்காக நன்றி. ஜெபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக நன்றி சொல்லி உம்மை துதிக்கின்றோம். மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து
எங்கள் தாய் கன்னிமரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் எங்கள் நல்ல தந்தையே, ஆமென். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல புலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு அளித்தருளும், எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை சோதனையில் விடாதையும் தீமையிலிருந்து ரட்சித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே, உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவர். அஜிஷ்ட மரியே, சர்வேசுடைய மாதாவை, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக, ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். அன்பார்ந்தவர்களே, இந்த நாளில் நீங்கள் துன்பத்தோடு இருக்கிறீர்களா? ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் மனம் உடைந்து மனம் தளர்ந்து போய்விடாதபடி ஆண்டவர் உங்களை பாதுகாப்பார். இப்பொழுது அவர் தரக்கூடிய அந்த விண்ணக ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவன் பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதித்து துன்ப வேளையில் நீங்கள் பதட்டமுடன் செயல்படாமல் இருக்கும்படியான வல்லமையும் பலத்தையும் தூய ஆவியான வழியாக கொடுப்பாராக.